பார்த்தீங்கன்னா தக்காளி நடவில் நம்ம பைப்பு ட்ரிப் ஹவுஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. 11:30க்கே வெயில் பட்டை கலப்பு நிற்க முடியல. சுற்றியும் பாருங்க என்ன அனல் அப்படின்னு கொதிக்குது. இந்த வெயிலில் நம்ம பூரா ட்ரிப்பு பூரா இழுத்து செட் பண்ணிட்டோம். அது எப்படி இழுத்துங்கிறது வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. நாம் இந்த பைப்பு இழுக்கிற வேலையை 2-3 நாளாக செஞ்சுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா பயங்கரமான வெயில் மதிய டைமெல்லாம் செய்ய முடியாது. ஸோ காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரமாக செஞ்சோம். ஃபஸ்ட்டு இந்த ஓஸ் எல்லாமே வெட்டு செந்தில் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பைப்பை எடுத்து நம்ம சரி பண்ணி அதே சமயம் அந்த லாஸ்ட்டில் ஒரு கோல் வச்சு நம்ம குச்சி வச்சு அடிச்சிடுறோம். ஏன் அப்படின்னா அந்த பெட்டு மேலே அந்த பைப்பு வெயில் டைமில் என்ன பண்ணணும்னா சூடாகி நம்ம தண்ணி விடும்போது அந்த பெட்டை விட்டு நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குச்சி வச்சு நம்ம அடித்து இந்த பைப்பு இழுத்து கட்டிட்டு அப்படின்னா அந்த பெட்டை விட்டு எங்கேயுமே போகாது. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் தண்ணி போடும்போது அந்த பைப்பு நகரவோ நழுவி கீழே போகவோ போகாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஓசியும் லாஸ்ட்டில் கழட்டி விட்டு க்ளீன் பண்ணணும் தண்ணி விட்டு. ஏன்னா போன பேட்சில் கொடுத்த உரங்க அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா பைப் இழுத்தாச்சு, இழுத்து கட்டியாச்சு, எல்லா ஹோல்ஸ்லையும் தண்ணி விழுவுதான்னு பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு மேலே நம்ம பைப்பை பர்ஃபெக்டாக போட்டோம். நீங்கள் அதுக்கப்புறமா பைப் எங்கேயும் நழுவாது.